நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவ ஜனமே, கடந்த வாரத்திலும் மனமேட்டிமையை குறித்து, அந்த மனமேட்டிமை நிமித்தம் ஒரு ராஜாவுக்கு தேவன் என்ன விதமான தண்டனையை கொடுத்தார் என்பதையும் குறித்து நாமும் சிந்தித்து பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனமேட்டிமையானது காணப்படாமல் இருக்காது. ஆனாலும் அந்த மனமேட்டிமையின் நிமித்தம் தேவனை விட்டு வழி விலகி சென்று தேவனுடைய தண்டனையும் சாபத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாமும் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தில் அநேக ஆசீர்வாதமான வசனங்களும் உண்டு, அநேக சாபமான வசனங்களும் உண்டு. நாம் எப்பொழுதும் இந்த ஆசீர்வாதமான வசனங்களை மாத்திரம்தான் எடுத்துக்கொள்கிறோம். அந்த சாபமான வசனங்களை நாம் ஒருபோதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மாத்திரம்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மாத்திரம் எதிர்பார்க்கக்கூடிய நாம் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிந்திப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், உன்னுடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன்னுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று அநேக ஆசீர்வாதமான வசனங்களை நாம் வாசித்து கொண்டிருந்தாலும், அந்த ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும், அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக எப்படி மாற வேண்டும் என்பதையும் நாம் சிந்திப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. அதில் நாம் தவிர்க்கக்கூடிய ஒரு காரியம் இந்த மனமேட்டிமை. ஒரு பெருமை என்கின்ற எண்ணம் நமக்குள் எப்போதும் இருக்கவே கூடாது. பவுல் சவுலாக இருக்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஜனங்களை துன்பப்படுத்தி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நிருபங்களை வாங்கி கொண்டு சென்றான். அப்படி போய்கொண்டிருந்த அந்த சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்பதாக அவன் மீது ஒரு ஒளி வந்து விழுந்தது. அந்த ஒளியின் நிமித்தம் அவன் தேவனிடத்தில் கேட்ட பதில், தேவன் அவனை குறித்து சொன்ன காரியம், அவன் மீது ஒளி வந்து விழுந்த உடனே, சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று இயேசு சொன்னபோது இவன் மேட்டிமையோடும் பெருமையோடும் தேவனை குறித்து சொன்ன காரியம், தேவனுக்கு மறுமொழியாக அவன் சொன்ன காரியம், ஆண்டவரே நீர் யார்? வேதத்தில் அநேகரிடத்தில் தேவன் பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசும்போது இந்த மனிதர்கள் தேவனிடத்தில் மிகவும் தாழ்மையோடு சென்றார்கள், தாழ்மையோடு தேவனுக்கு பதில் கொடுத்தார்கள். ஆனால் இந்த பவுல் தேவனிடத்தில் பதில் கொடுத்தது மிகவும் பெருமையோடு ஒரு பதில் கொடுத்தான். ஆனாலும் இவனுடைய பெருமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அகரிபா ராஜாவினிடத்தில் அவன் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய சிறு வயது முதல் என் ஜனத்தாருக்குள்ளே நான் நாதி முதல் நடந்த நடக்கையை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன், எப்படிப்பட்ட பெருமை உள்ளவனாக இருந்தேன், எப்படிப்பட்ட மனமேட்டிமை உள்ளவனாக இருந்தேன். என்னை தேவன் சந்தித்தார்,
என்னை தேவன் சந்தித்தார். அப்படி மேட்டிமையாகவும் பெருமையாகவும் இருந்த நான் இப்பொழுது வெகு மனத்தாழ்மையோடு இருக்கிறேன். தேவனை சேவிப்பதில் வெகு மனத்தாழ்மையோடு மாறிவிட்டேன். தேவன் நம்மை சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன மேட்டிமைகள் மாற்றப்படும். நம்முடைய வாழ்க்கையில் மன மேட்டிமை காணப்படுமேயானால் தேவன் நம்மை சந்தித்தால் நம்முடைய மன மேட்டிமைகள், நம்முடைய பெருமை என்கின்ற எண்ணம், நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம், நான் தான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்கின்ற எண்ணம் நம்மை விட்டு நீங்கி நாம் வெகு மனத்தாழ்மையோடு மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுதும் ஒரு ராஜாவை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். அந்த ராஜா யார் என்றால் எசேக்கியா ராஜா. நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தெரிந்த ஒரு ராஜா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாரு பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுக்கிறார். எல்லா காரியங்களும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நடக்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன பாருங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி வருது. அந்த வியாதி நிமித்தம் அவன் சுவர்புறமாய் திருந்து, ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் இது வருது. என்ன செய்கிறான்? சுவர்புறமாய் திரும்பி தேவனிடத்தில் அவன் சொல்கிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக நான் எப்படிலாம் நடந்தேன் என்பதை நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்மை சேவிச்சேனப்பா, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உண்மை நான் துதிச்சேனப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட்டு சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் 15 வருடத்தை கூட்டி கொடுக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன காரியத்தை அவன் செஞ்சான் பாருங்க. 25ஆம் வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். வேதம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அவனுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அவனுடைய வாழ்க்கையில் மரணத்தை மாற்றி போட்டார். அவனுடைய வாழ்க்கையில் 15 வருடத்தை அவனுக்கு அதிகமாக கூட்டி கொடுத்தார் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிய பின்பு, ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு கர்த்தர் அவனுக்கு செய்த கிருபைக்கு தக்கதாக அவன் நடந்து கொள்ளாமல், கர்த்தர் அவனுக்கு செய்த உபகாரத்திற்கு தக்கதாய் அவன் நடந்து கொள்ளாமல் அவனுடைய மனமேட்டிமையானது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யலாம், அடையாளங்களை செய்யலாம். ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி மேட்டிமை வந்ததோ, அவனுடைய மனது மேட்டிமையான எண்ணத்தில் எப்படி மேலோங்கி காணப்பட்டதோ, ஒருவேளை நமக்கும் மனமேட்டிமை வரலாம். அப்படிப்பட்ட மனமேட்டிமை நமக்கு வருகிறது என்றால் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து விழப்போகிறோம் என்று அர்த்தம். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த வார்த்தையின்படி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் 2ஆம் வரி சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மேட்டிமை. ஒருவேளை நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இப்பொழுது நாம் விழப்போகிறோம் என்றால் நம்முடைய மனது மேட்டிமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் செய்த அற்புதத்தை மறந்தவனாய், தேவன் அவனுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை மறந்தவனாய், அவன் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு அவனுடைய மனது மனமேட்டிமைக்குள்ளதாக சென்றது. ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய எசேக்கியா
38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவனுடைய வீட்டு காரியத்தை எல்லாவற்றையும் நீ ஒழுங்குபடுத்திக்கோன்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கப்புறம் இவன் சுவர்பரமாக தேவனிடத்தில் திரும்பி அவன் செய்த விண்ணப்பம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று ஏசாயா மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணின காரியத்தினால் தேவன் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், ஒரு அடையாளத்தை செய்தார், ஒரு ஆசீர்வாதத்தை செய்தார். ஆனால் இவனுடைய மனம் இப்படி என்னாச்சு பாருங்க, மேட்டிமைக்குள்ளதாக சென்றது. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாக நடவாமல் மனம் மேட்டிமையானான். ஆகையால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவன் மேல் வரவில்லை. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் மன மேட்டிமை காணப்படுமேயானால், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் மன மேட்டிமை காணப்படுமேயானால், அதை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தாவே, என்னுடைய மனமேட்டிமை நீ மாற்றி போடுமப்பா. இப்படிப்பட்ட மனமேட்டிமை எனக்கு வந்து விட்டதப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் நீர் எனக்கு கொடுத்த சம்பத்தி நிமித்தம் என்னுடைய பலத்தினால் இது வந்தது என்று, என்னுடைய ஞானத்தினால் வந்தது என்று, என்னுடைய செய்கைகளினால் இது வந்தது என்று நான் மேட்டிமையாக காணப்பட்டு விட்டேனப்பா, நான் மேட்டிமையாக காணப்பட்டேனப்பா என்று நாம் தேவனிடத்தில் ஜெபம் செய்யும்போது எப்படி எசேக்கியாவுடைய நாட்களில் தேவனுடைய கோபம் வராமல் இருந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாட்களிலும் தேவனுடைய கோபம் நம் மீது மூளாமல் இருக்கும். ஆனால் அடுத்த சந்ததியில் இருக்கக்கூடிய ஒரு ராஜா அதே காரியத்தை செய்கிறான் பாருங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருக்கிறான். அவன் 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். இந்த ராஜா மனாசே ராஜா என்ன பண்ணுறான் பாருங்க, இவனுடைய வாழ்க்கையிலும் தேவனை விட்டு விலகி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தன் மூலமாக வந்தது என்று நினைத்து இப்போ இவன் என்ன செய்கிறான், இவனுடைய மனதும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் எல்லா வழிகளையும் விட்டு அவனுடைய முன் பிதாக்கள் செய்த கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தது எல்லாவற்றையும் விட்டு இவன் எல்லா காரியத்தையும் திரும்ப விக்கிரகங்களுக்கு நேராக கொண்டு வரான். அவனுடைய மனதில் ஒரு காரியம் காணப்பட்டுச்சு. என்ன காரியம் காணப்பட்டுச்சு பாருங்க, தேவன் அல்ல, விக்கிரகங்கள் தேவன். பலிபீடங்களை கட்டுறான், மேடைகளை கட்டுறான், வானத்தின் சேனைகளெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். கர்த்தருடைய ஆலயத்தில் 2 பிரகாரங்களை வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி 4 நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பை செய்கிறான். அவன் என்னென்ன காரியத்தெல்லாம் தேவன் அருவருக்கிறாரோ அந்தந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தான். பலிபீடங்களை கட்டி அவனுடைய குமாரர்கள் எல்லாத்தையும் தீமிதிக்க பண்ணி ஜனங்கள் எல்லாத்தையும் பில்லி சூனியங்களுக்கு நேராக கொண்டு சென்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் எல்லாவற்றிலும் தன்னுடைய மனதை செலுத்துகிறான். பெருமை வந்துட்டு நான் செய்கிறது எல்லாம் கரெக்டான காரியம், நான் செய்கிறது எல்லாம் சரியான காரியம், நான் செய்கிறது மாத்திரம்தான் சரி என்கின்ற மேட்டிமையும் பெருமையும் இவனுக்குள் வந்தது. தேவன் அவனுக்கு ஒரு தக்க ஒரு பாடத்தை கற்பித்தார். என்ன செய்கிறாரு பாருங்க, 8ஆம் வசனத்தில்
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது 7ஆம் வசனத்திலிருந்து, இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கு விளங்க பண்ணுவேன் என்றும் தேவன் எந்த காரியத்தை குறித்து எந்த ஆலயத்தை குறித்து சொன்னாரோ, தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை இவன் செய்து தன்னுடைய மனதை மேட்டிமைக்கும் பெருமையான எண்ணங்களுக்கும் அந்நிய தேவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கு நேராக தீமிதிக்கவும் பில்லி சூனியம் பார்க்கவும் அஞ்சனம் பார்க்கவும் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களுக்கு கொண்டு சென்று நடந்த காரணத்தினால் தேவன் சொல்லுகிறார் பாருங்கள், நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி அவர்களுக்கு நான் கற்பித்தவைகள் எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். யார் எது தேவனுக்கு பிடிக்காத காரியமோ கர்த்தர் என்ன செஞ்சிருவார், தேவன் என்ன செஞ்சிருவார், இவர் நம்மளை என்ன செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பராக்கிரமத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதவனாய் செய்த காரணத்தினால் அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். சாலமோன் எப்படி செஞ்சானோ, சாலமோன் எப்படி தன்னுடைய மனதை அந்நிய தேவர்களுக்கு நேராக வழி தப்பி போனானோ, தேவனை விட்டு வழி விலகி எப்படி சென்றானோ அதே போல இந்த மனாசையும் செய்கிறான். தேவனுடைய கோபம் மூள ஆரம்பித்தது. ஏற்கனவே அவருடைய கோபம் அவனுடைய தகப்பன் செய்த காரியத்தின் நிமித்தம் இருந்தது. அந்த கோபத்தின் நிமித்தம் அவனுடைய மேட்டிமை நிமித்தம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எருசலேமுக்கும் அவனுடைய காலத்தில் தன்னுடைய கோபத்தை காட்டாமல் இருந்த தேவன் அந்த கோபத்தையும் என்ன செய்வார், வர பண்ணுவார். என அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் காணப்படுமேயானால், ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுமேயானால் அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை நோக்கி நீ பார்க்கும்போது உன்னுடைய மனமேட்டிமைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு தேவன் உனக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மனாசைக்கு நடந்த காரியம் என்ன பாருங்க, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவனுக்கு இருந்த பெருமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, மனமேட்டிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பதாக இப்பொழுது தாழ்த்தினான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மனமேட்டிமை காணப்படுமேயானால், இந்த எசேக்கியா ராஜாவை போன்ற மனமேட்டிமை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமேயானால், இந்த மனாசையை போல மனமேட்டிமை உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுமேயானால், கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சும்போது, கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். முச்செடியில் பிடிச்சு இவனை 2 வெண்கல சங்கிலிகள் போட்டு இவனை பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகிறாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் தேவனை நோக்கி கெஞ்சுறான். தேவன் மறுபடியும் அவனுக்கு மனதிறங்கினார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மனமேட்டிமை காணப்படுமேயானால், பெருமை காணப்படுமேயானால், தேவனை நோக்கி இன்று நாம் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த மனமேட்டிமை நீர் நீக்கி போட்டு எனக்கு அற்புதம் செய்யும். இனி நான் மனமேட்டிமையாக நான் காணப்பட மாட்டேனப்பா, பெருமையாக நான் காணப்பட மாட்டேனப்பா,
பெருமை என்கின்ற நோய், பெருமை என்கின்ற சிந்தனை என்னிலிருந்து எடுத்து போட்டு என்னை உயர்த்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் என்று தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் எப்படி மனாசேவை மீண்டுமாக உயர்த்தினாரோ வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஒருவேளை நாம் கர்த்தர் யார் என்று அறியாமல் இருந்தால், நம்முடைய மேட்டிமை நிமித்தம், நம்முடைய பெருமை நிமித்தம் நாம் கர்த்தரை அறியாமல் இருந்தோமே ஆனால், கர்த்தர் யார் என்பதை அவர் அறிய வைப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய மேட்டிமையான எண்ணங்கள், பெருமை என்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு கர்த்தருடைய சிந்தனையும் கர்த்தருடைய சுவாபமும் நமக்குள் வரும்போது கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு தருவாராக. ஆமேன்.